ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்னிங் என்னோடய ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சண்டே எடுத்த வீடியோ இது. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பூத்தொட்டி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ புது வீட்டுக்கு இன்னும் நிறைய பூச்செடியெல்லாம் வாங்கலை. ரோஜா பூ மட்டும் ஒரு 2-3 செடி வாங்கி வச்சுருக்கோம். அதில் 2 பார்த்திங்கன்னா நல்லா பூத்துட்டு வருது. ஒரு செடி காஞ்சிருச்சு, அது ஏன்னு தெரியல. 2 நல்லா பூ முட்டை வாங்கிட்டு வந்தோம், அது நல்லா பூத்து. காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா மிளகு பொங்கலும் சாம்பாரும் தான் செய்ய போகிறேன். சாம்பாருக்கு நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பும் அதோட துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு மட்டும் வச்சு கூட செய்யலாம், ஆனால் 2 சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் நான் ஊற வச்சுக்கிறேன். இதை கூட மிளகு பொங்கல் செய்ய போகிறோம். ஸோ பொங்கல் ரெசிபி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும், ஆனால் ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க. ஸோ அதனால் நான் எப்படி செய்கிறேங்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ ஒரு அடுப்பில் பொங்கலுக்கு குக்கர் வச்சுருக்கேன், நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இன்னொரு அடுப்பில் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மிளகு பொங்கலுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிளகெல்லாம் போட்டு தாளித்து விட மாட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்த்துட்டு மிளகு ஜீரகம் நம்ம கருவேப்பிலை அதோட கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அரிசி பருப்பு சேர்த்துட்டு நான் விசில் விட்டு இறக்கிடுவேன். அந்த மாதிரி செய்யும்போது சாதத்தில் இந்த நெய்யோட வாசனை, மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் சாப்பாடு நல்லாயிருக்கும். ஸோ கடைசியாக தாளித்து கொட்டும்போது அது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால் நான் இந்த மாதிரி செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சமாக மிளகு ஜீரகம், கொஞ்சமாக முந்திரி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் மட்டும் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாட்டுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். ஆனால் பொங்கல் நல்லா குழஞ்சி வரணும் இல்லையா, அதனால் 1 டம்ளர் அரிசி வச்சோம் அப்படின்னா நம்ம 4 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றலாம். ஸோ குக்கரில் வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நாங்கள் ஃபிஷ் நிறைய வீட்டில் சேல்ஸுக்காக வளர்த்துட்ருக்கோன்னு. ஸோ அதுதான் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க காலையிலேயே. ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணி அளந்து ஊற்றுனதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம மூடிக்கலாம். ஸோ அதோட கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு சேர்க்கும்போது பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பருப்பு வெந்துட்டுருக்கு இல்லையா, இது கூட தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 2 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு செய்யணும் இல்லையா. ஸோ பருப்பு ஒரு சிலருக்கு வாய்வு. ஸோ அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட இன்னொரு டிப் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பருப்பு வேக வைக்கும்போது நம்ம என்ன தான் செஞ்சாலும் கடைசியில் அந்த குக்கருக்கு மேலே பார்த்திங்கன்னா விசில் வரும்போது பொங்கி நம்ம அடுப்பெல்லாம் வீணாக போயிடும். ரொம்ப நமக்கு வேலையாயிடும். வேலை செய்கிற நேரத்தில் ரொம்ப நமக்கு கடுப்பாயிடும். ஸோ அதனால் நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது அது கூட கொஞ்சம் விளக்கெண்ணையோ இல்லை சமையல் எண்ணெயோ நீங்கள் கலந்து இது பண்ணிங்கன்னா குக்கர் விசில் வரும்போது நல்லா மேலே பொங்கி வராது. நீங்கள் சமையல் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிட்டேன். ஸோ ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் ஃபுல்லாக அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பொங்கல் நம்மளோட பொங்கல் சாம்பார், பாசிப்பயிறு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதே வீடியோவில் நம்ம வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சினதுக்காக ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அதை நான் எதுவுமே அன்பாக்ஸ்லாம் பண்ணலை, அதெல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு அரிசி ட்ரம்மு, இது ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு வால் கிளாக்கு. இந்த வால் கிளாக்கும் அது கூடவே இந்த மக்கா மதீனா ஃப்ரேமும் வந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம், அதனால் சும்மா காட்டுறேன். ஸோ இதுவுமே வந்து கிஃப்ட் வந்தது தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைனிங் டேபிள் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. 4 சீட்டர் இது, ஆனால் வந்து 6 சீட்டர் தான். நாங்கள் வந்து 4 சீட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பெரிய டேபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜூஸர். இதுவுமே வந்து ஹஸ்பண்டோட ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பஜாஜ் கம்பெனியில் வந்து இது வந்து ஜூஸர் மிக்சர் ரெண்டுமே 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஜூஸர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நல்லா ஒயிட் கலர் வந்து இது சூப்பராக இருந்துச்சு. கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஒயிட் கலரு. இதை நம்ம வந்து டபுளாகவே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே உள்ளதை வந்து நம்ம ஜூஸராக யூஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ளதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ளதை அதை வந்து மிக்சர் ஜாராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் இருக்குது. அந்த 2 பக்கமும் உள்ள அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு மேலே உள்ளதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இது வந்து மேலே உள்ளது வந்து ஜூஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 ஜாரும் கொடுத்துருக்காங்க. சின்ன ஜார் ஒன்றும் பெரிய ஜார் ஒன்றும் லாங் ஜார் ஒன்றும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மிக்ஸியில் தேங்காய் எல்லாமே மாவரைச்சிக்கலாம், தேங்காய் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிக்ஸியாக யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி பெரிய ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜூஸ் போடுறதுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்லாம் போட்டு. ஸோ இனிமேல் நான் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் எப்படி இது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு. இந்த மாதிரி நம்ம மிக்ஸியாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபிட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம ஜூஸ் போடணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா மேலே வந்து நிற்கும் இல்லையா. ஸோ அதை நல்லா கீழே நம்ம அழுத்தி விடுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா கீழே வலியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. அழகாக நம்ம கிளாஸோ ஏதாவது வச்சு நம்ம வந்து கீழே வந்து ஜூஸ் வந்து குடிச்சிக்கலாம். ஸோ அது இல்லை அப்படின்னா ஃபுல்லாக வந்து கீழே தெரிச்சு வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெட் கலர் ஒயிட் கலர் 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. 1 2 3ன்னு 3 பட்டன், அடுத்து ஆஃப் பட்டன் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து நான் காட்ட போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்டு. ஆனால் இந்த மாதிரி கிஃப்ட் வரும்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னென்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து என்னோடய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னோடய அப்பா வந்து நின்று எல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து அப்பா அந்த டைமில் இல்லாமல் போயிட்டார். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டு எனக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலை. ரொம்ப அப்பா வந்து ஆசைப்பட்டார் ஃபங்க்ஷனுக்கு வந்து நின்று ரொம்ப வந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஆனால் கடைசியில் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்பாவே கிஃப்டாக கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வாழ்க்கைக்கு வந்து ஒருத்தங்க என்னோடய ஹஸ்பண்டோட ஒருத்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து கடைசியாக நாங்கள் வந்து ஊட்டி போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. ஊட்டி போயிட்டு வந்த அடுத்த நாள் தான் அப்பா வந்து இறந்துட்டார். ஸோ அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ தான் கூட இருக்கிறது ஹஸ்பண்டும் அப்பாவும். ஸோ அதை வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க வால் கிளாக்காக. ஸோ நான் வந்து வீட்டில் இதை மாட்டலை.
மாட்டுனா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. எப்பயுமே பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் மாட்டி வைக்கல. அப்படியே பேக் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரி கிஃப்ட் வந்து யாருக்கும் கிடைக்கக்கூடாது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதுவுமே வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க.